கொள்ளாதே, உன்னை ஏமாற்றும் ஊரை ஏமாற்றும் கண்ணீரில் மாற்றும் காதல் கொள்ளாதே. ஃப்ரெண்டை நீ நம்பு என்று உனக்காக சீன் போட்டு சாவா, நட்பே மெய்யானது. என்னடா பண்ற? காலையில சுரேந்தர் ஊர்ல இருந்து வரான்னு சொன்னி அவனை கூட்டிட்டு வர போறியா? நான் ஏன்டா அவனை கூட்டு வரணும்? அப்புறம் இன்னைக்கு என்ன டே? சண்டே. அதுக்கு என் ஆள் கூட அவுட்டிங் போற டேடா. உங்க அலப்பற தாங்க முடியலடா டேய். லைட் ஆஃப் பண்ணி வெளியே போடும். காலங்காத்தால கடுப்புக்களை கிளப்பிட்டு. சரி சரி, உன் வயிற்றுல இருந்து புகையிற ஸ்மெல் வருது. பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கோ, நான் கிளம்புறேன். நிறுத்து, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். எப்பயும் இங்கே இறங்குறி, இன்னைக்கு அது வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு. வேணாம்ப்பா, இப்போவே எங்கள் அம்மாவுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் நம்ம விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சு நான் அவ்வளோதான். என்னை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருவாங்க, வெளியவே வர முடியாது. அப்புறம் அடுத்த மாதமே மேரேஜ் ஆகி வேற ஒருத்தர் கூட பைக்கில் போகிறதா பார்க்கணும். பரவாயில்லையா? என்னடி இப்படி கொண்டு தூக்கி போடுற? அதுக்கு தான் உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போ, எல்லாருக்கிட்டையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. அப்போ தான் எல்லாருக்கூடையும் பழகி ஒன்றுக்குள்ள ஒன்றாக முடியும். என்ன நான் சொல்கிறது? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நேரம் வரும்போது நானே கூப்பிட்டு போகிறேன். இப்போ நீ கிளம்பு. என்னது கிளம்பணுமா? கிளம்பணுமா? இந்த சண்டே மட்டும் 24 ஹவர்ஸும் டேவாகவே இருந்துட்டா நல்லா இருக்கும்ல? இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி இருக்கியான்னு பார்ப்போம். நான் இருப்பேன், நீ இருக்கியான்னு பார்ப்போம். பார்ப்போம். பாய் பாய். டேய், என்னத்த காலையிலேருந்து கண்ணாடியை போட்டு பொம்பளை படத்தை பார்த்துட்டு இருக்க? போய் சமைக்கிற வேலையை பாடுறா. உன் அழுக்க முடி தூக்கிட்டு வெளியே போடா. காலையில் பிக்கப் பண்ண சொன்ன வரவே இல்லை, இப்போ வந்து சமைக்க சொல்லிட்டு இருக்க. எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பாரு. தோ வந்துட்டான் பாரு. வாரத்தில் 6 நாள் ஜாலியாக வேலை, சண்டே ஆனால் ஃபிகர் கூட அவுட்டிங். வாழ்ந்தான் அவனை மாதிரி வாழணும். ஆமாண்டா மச்சான், அவனுக்கு உடம்பெல்லாம் வச்சோண்டா. நாமளும் தான் இருக்கோமே, உதவா கரையா. ஏன்டா வயிற்ற பாருங்க, உங்களுக்கு ஃபிகர் மாட்ட மாட்டேங்குன்னு பொறாம நான் என்ன பண்ண முடியும்? போய் வேலையை பாருங்கடா. சரி, ஹவுஸ் ஓனர் வந்துட்டு போனாரு. இந்த மாதம் வாடகை நீ கொடு, அடுத்த மாதம் நான் கொடுத்துட்றேன். எல்லா மாசமும் சொல்றீங்க. குர்ரா ஓவரா சீனா போடாத. எல்லாம் வருவீங்கடா.
என்ன ப்ரோ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ஏதோ டல்லாக இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ரொம்ப நாளாக ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்கிறேன், கண்டுக்கவே மாட்றா. என்ன பண்ணுறதுன்னே தெரில, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. எது இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே அந்த பொண்ணா? ஆமாம் ப்ரோ. இந்த பொண்ணுங்களே இப்படி தான் ப்ரோ. நம்மளா தேடி போனால் கண்டுக்கவே மாட்டாங்க. 4 நாளைக்கு ஃப்ரீயாக விடுங்க, அவங்களா தேடி வருவாங்க. கவலைப்படாதீங்க பார்கவன், கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஆஃபீஸ்ல இருந்து விமல் ஃபோன் பண்ணாரு. முக்கியமான மீட்டிங் இருக்கான், ஆஃபீஸ் சீக்கிரம் போகணுமா, வாங்க போகலாம். சரி ஓகே போகலாம். உங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. தயவு செய்து நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. இவ்வளோ நேரம் யார்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்? அது 2 மணி நேரத்துக்கு மேலே ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், பிஸின்னு வருது. அப்படி யார்கிட்ட தான் பல்ல இழிச்சிட்டு பேசிட்டு இருந்த? என் போன்ல தங்கச்சி அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிருந்தான். போதுமா போன் வை. ஹலோ கவ்யா, ஹலோ. இல்லடி, அவன் லவ் டச்சை தாங்க முடியல. அன்பி ஆர்விரி, நீ இல்லாமல் நான் இல்லை, நீ என்னோட உலகம், அப்படி இப்படின்னு ஒரே லவ் கமெண்ட்ஸ் அனுப்பிட்டே இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால அவனை லவ் பண்ண போறியா? அப்படி தாண்டி என் உள் மனசு சொல்லுது. என்னடி லூஸ் மாதிரி பேசுற? இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கியே, அவனை என்ன பண்ண போற? இல்லடி, அவன் என்னை ஓவராக சந்தேகப்படுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் கூட இருந்தால் லைஃப் நிம்மதியாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஆனால் இவன் அப்படிலாம் இல்லடி, நல்லவனா தெரியுறான். அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டாகவும் க்யூட்டாகவும் இருக்கானா. அதனால இவனையே லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், பொள்ளாச்சி சம்பவத்தை பார்த்துமா இந்த ஃபேஸ்புக்ல நம்புற? நீ தப்பான முடிவு எடுத்திருக்கியோன்னு தோணுது. இவன் அப்பெல்லாம் இருக்க மாட்டான்டி. அம்மா கூப்பிட்றாங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். ப்ரோ ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்க ப்ரோ, என்ன பண்ணணும்? என் ஆள் என்ன வர சொல்லியிருக்கா, ஃபஸ்ட் டைமாக பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபீஸை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? நான் ஒரு 12 o'clockலாம் வந்துடுவேன் ப்ரோ. நீங்க ஒரு நாள் வேணும்னா கூட லீவ் எடுத்துக்கோங்க ப்ரோ. ஆஃபீஸை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பாஸ் பாஸ், என் ஆள் வரேன்னு சொல்லியிருக்கா, லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். ஸோ ப்ளீஸ். கங்க்ராட்ஸ். இதோப்பா, நான் கூட உட்காந்து பேசலாம் வரல. இந்த ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுறது, இந்த லூஸ் தனமான வரலாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? இந்த சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். இன்னொரு வாட்டி எனக்கு லவ் டார்ச்சர் கொடுத்தா போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இடியட். கொஞ்ச நேரத்தில் அழ வச்சிட்டிங்களா இப்படி? இதெல்லாம் 2019ஓட ட்ரெண்டுப்பா.
ஒன்னும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழியில கண்ட. நான் வெண்ணிலா மில்க் ஷேக் ஒன்று கொடுங்க. என்ன வெயில் பா. எவ்வளோண்ணா? 20 rupees. தேங்க்ஸ். இந்த பொண்ணு ரவியோட ஆள் மாதிரி இருக்கே. ஆமாம் அதுதான். நீங்கள் என்ன பண்ணுது? ரவிக்கு ஒரு ஃபோனை போடும். ஹலோ ரவி, உன் ஆள் யார் கூடயோ பைக்கில் போகுதுடா. யாருன்னே தெரில, பார்த்ததே இல்லை. டேய் அப்படிலாம் இருக்காதுடா, நீ வேற யாரையா பார்த்துருப்ப. அவன் அப்படி மட்டும்லாம் இல்லடா. டேய் உன் ஆள் எனக்கு தெரியாதாடா. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றது தான்டா என்னுடைய ஆசையும். ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்களை நம்ப முடியாது. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இரு. டேய் அவளை பற்றி எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. இதுக்கு மேலே அவளை பற்றி தப்பாக பேசாத, போன வை. சரிடா, ஓகே, சாரி. பட்டாதான் தெரிந்த போகிறானுங்க. நிறுத்து, நான் அங்கேயே இறங்கிக்கிறேன். அதுக்குள்ளேயுமா வீடு வந்துடுச்சு? வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேனே. பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். சரி ஓகே, மறுபடியும் பார்க்கலாம். கால் பண்ணுறேன். சரியா? ஓகே பாய். பாய். நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஹலோ ரவி, நான் ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேன். இந்த ஒர்க்கை இன்னைக்குள்ளே முடிக்கணும். நான் காலைல பேசிட்டோமா? ஒரு 10 நிமிஷம் கூட பேச முடியாதா அவனால்? சாரி டி, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். ஓகே பாய். Top 100 Colorful Hit Song. Song number 68. டேய் என்னடா ஆச்சு? அங்கே பாடுறா, ஓலா அவதான்டா. அது கூட பைக்கில் போகிறடா. ரவி, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலடா. உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. செத்துடலாம் போல இருக்குடா. என்னால் முடியலடா. டே மச்சான், கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்குறதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லிட்டு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. அவசரப்படாத, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நிதானமாக யோசிச்சுக்கோ. ஹே, என்னடா ஆச்சு? எதுக்கு என்ன அவசரமாக வர சொன்னேன்? உன்கிட்ட தான் கேட்குறேன், எதுக்கு என்ன அவசரமாக வர சொன்னேன்? ரவி, நீ உண்மையாலுமே லவ் பண்ணுறியா? இதில் என்ன சந்தேகம் உனக்கு? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ என்ன உண்மையாலுமே லவ் பண்ணுறியா? நான் ஊ மேலே தான் உயிர் வச்சிருக்கேன், உனக்கு நல்லா தெரியும். நீ போய் சொல்ற. அப்போ என் லவ்வை சந்தேகப்படுறியா? நீ கிட்ட உண்மையாவே இல்லை.
நீ பேசுறது பழகுனது எல்லாமே போய் எனக்கு இப்பதான் தெரியும் எல்லாமே. திஸ் இஸ் டூ மச். வேறனே கூட சசிங் பார்த்துட்டு இருக்கியா? என்னடா ஆச்சு உனக்கு? ஆமா, நான் கேட்கறத உனக்கு அசிங்கமா தெரியும். கண்டவன் கூட பைக்ல ஊர் சுத்துவல, அதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியாது. அப்படி என்ன என்கிட்ட தப்பு கண்டுபிடிச்சிட்ட? என்ன சாகடிக்கிற அளவுக்கு எதாவது ஓப்பனா சொல்லி இருந்திருக்கலாம்ல, உன்னை எனக்கு பிடிக்கல, வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு. ஏய், நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. நான் பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு? என்ன தெரியும் உனக்கு என்னை பத்தி? வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டே இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. முதல்ல இனிமே பொறுக்கி மாதிரி பேசுறது நிறுத்து. பொறுக்கி வேலை நீ பண்ணிட்டு யார பொறுக்கி சொல்ற? இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. என் முகத்துல கூட நீ முடிக்கூடாது. அச்சு அசலாக காவியா மாதிரியே இருக்கீங்க திவ்யா. நீங்கள் 2 பேர் ட்வின்ஸ்ன்றது மட்டும் ரவிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், தலைக்கால் புரியாமல் குதிக்க ஆரம்பிச்சிருவான். என்னது ட்வின்ஸா? ஐயோ, தப்பு பண்ணிட்டோமே. எங்களை பார்க்குற எல்லாரும் இப்படி தான் கேட்பாங்க. அதனால அப்படி கேட்குறது எங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நானும் காவியாவும் ஒரு டீல் வச்சுருக்கோம். ட்வின்ஸ்ன்ற விஷயத்த என்றைக்குமே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட கமிட்மெண்ட். ஏன்? சர்ப்ரைஸ் உடையும் போது அவங்க ரியாக்ஷன் பார்க்க செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். உங்களோட த்ரில்லிங் ரவிக்கு வனியாக ஆயிடுச்சுங்க. நீங்கள் 2 பேரும் பைக்கில் போனதை நானும் ரவியும் பார்த்து தப்பாக நினச்சிட்டோம். ட்வின்ஸ்ன்றதை என்கிட்டயாவது ஷேர் பண்ணியிருக்கலாமே காவியா. ரவிக்கிட்ட இவங்க பேர் மட்டும்தான் ப்ரோ சொல்லியிருக்கேன். இவங்களை கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸாக காட்டலான்னு நினச்சேன், மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அழைக்கும் எண் இப்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஐயோ, சுவிட்ச் ஆஃப் வருது. சரி, அங்கே போய் பார்ப்போம். காவியா, ஐயோ காவியா, ஐயோ ரத்தம் வருது. ஐயோ காவியா, காவியா எழுந்துரு காவியா, காவியா. ஐயோ ரத்தமா இருக்கு காவியா. ஐயோ காவியா எழுந்துரு காவியா, போலாம் காவியா. ஐயோ காவியா, காவியா மூச்சு கூட. ஐயோ காவியா, தப்பு பண்ணிட்டேன் காவியா. காவியா, ஐயோ காவியா எழுந்துரு காவியா, காவியா.